ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா அரசு உதவியாளர் பணிக்கு எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஜாப் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா கரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்போட டீட்டெயில் என்ன டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதேமாரி நம்ம போடுற வீடியோ டெய்லி உடனுக்குடனே உங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் குரூப் இருக்கும், அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் பார்த்துடலாம். அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு. நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி கரூர். இங்கே உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டணும். அடுத்து போஸ்ட் அப்ளைட்டு என்னென்ன போஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 3 விதமான போஸ்ட் அதுக்கு மேலே இருக்குது. அந்த போஸ்ட் நேம் என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும். அடுத்து உங்களோட பெயர் கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களோட அட்ரஸ் கம்யூனிகேஷன் கேட்டிருக்காங்க. உங்களோட அட்ரஸ் இங்கே ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதாவது பிறந்த தேதி கேட்டிருக்காங்க, இங்கே ஃபில் பண்ணிடுங்க. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு. அதேமாரி ஜெராக்ஸ் காப்பீஸ் என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10th 12th மார்க் ஷீட்டு, உங்களோட குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, அடுத்து பாருங்கள் உங்களுக்கு நேட்டிவிட்டி, அப்புறம் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. என்ன டேட்டு என்ன பிளேஸ் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணிட்டு இங்கே கையெழுத்து பண்ணிடுங்க. ஸோ இந்த ஜாப் எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி கீழே வருது. எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா கரூர் மாவட்டத்தில் உள்ள இணை இயக்குனர் நலப்பணிகள் அலுவலகத்தின் கீழ் இயங்கி வரும் அரசு மருத்துவமனையில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு இப்போதைக்கு ஃபில் பண்ணுறோம். அதாவது கவர்மெண்ட்டு கீழே உங்களை ஆஸ்பத்திரி இருக்கும்ல, அதுக்கு தான் உங்களை பணியமர்த்துறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆடியாலஜிஸ்ட்டு, ஆயுஷ் டாக்டரு, அதாவது சித்தான்னு சொல்லுவாங்களா அந்த டாக்டரு, அப்புறம் தெரபிஸ்ட்டு, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் ப்ரைவேட் மிக்ஸ் கோஆர்டினேட்டர் ரிவிஷனல்ஸ் டிபிகுலஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் ப்ரைவேட், அதாவது மிக்ஸ் கோஆர்டினேட்டர், அதாவது பப்ளிக்கையும் ப்ரைவேட் செக்டாரையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்ட் இருக்குது. ஸோ அது கொடுத்துருக்காங்க. அடுத்து லேப் டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க. அடுத்து RMNCH கவுன்சிலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கெலாம் எடுக்கிறாங்க. இந்த போஸ்ட்டோட ஒவ்வொரு டீட்டெயிலாக ஒன் பை பார்த்துடலாம். அதேமாரி இந்த போஸ்ட்டுக்கு லாஸ்ட் டேட்டுமே கொடுத்துருக்காங்க 5/12/2024. இன்றைக்கி தேதி இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்னொன்று 5 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளேயும் சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட்டு பார்த்துடலாம். ஆடியாலஜிஸ்ட், நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் ப்ரிவென்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் டிஃபென்ஸு. நம்பர் ஆஃப் போஸ்ட் உங்களுக்கு 1 கொடுத்துருக்காங்க. சேலரி பாருங்கள் 23,000 கொடுப்போன்ருக்காங்க. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் ஆடியாலஜி அப்புறம் ஸ்பீச் லாங்குவேஜ் படிச்சிருக்கணும். இது உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸ்லாம் எடுக்கிறாங்க. வயசு பாருங்கள் 20லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்து சித்தா டாக்டர் எடுக்கிறாங்க. உங்களுக்கு சம்பளம் 40,000 கொடுப்போன்ருக்காங்க. உங்களுக்கு பேச்சுலர் டிகிரி மினிமம் இருக்கணும். அதுவும் கான்ட்ராக்ட் பேஸில் உங்களுக்கு 59 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து தெரப்பெட்டிக் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அது ஃபீமேலில் மட்டும் தான் இருக்காங்க, மேல் கிடையாது. உங்களுக்கு சம்பளம் 15,000 மாதம் கொடுத்துருவோம். டிப்ளமோ இன் நர்சரி தெரப்பி படித்தாலே போதும். இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். உங்களுக்கு கான்ட்ராக்ட் பீரியடில் தான் இந்த ஜாப் இருக்கும். அப் டு 59 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள் டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் ப்ரைவேட் மிக்ஸ் கோஆர்டினேட்டர், அதாவது டிஸ்ட்ரிக்டில் இருக்க பப்ளிக் செக்டாரும் ப்ரைவேட் செக்டாரும் கோஆர்டினேட் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்ட் இருக்குது. அதுக்கு கொடுத்துருக்காங்க. சம்பளம் 26,500 ரூபா. உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்கள். போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கம்யூனிகேஷன், அப்புறம் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அந்த இதில் ஒர்க் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதுமாரி உங்களுக்கு 2 வீலர் லைசன்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கணும். அதுமாரி உங்களுக்கு ஓட்டவும் தெரிஞ்சிருக்கணும். லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதை தாண்டி எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. NTEPயில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன். டிகிரி மாஸ்டர்ஸில் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன். அதுமாரி டெவலப்மெண்ட் அட்வைசரி பார்ட்னர்ஷிப்ஸ் ரிலேட்டட் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அதிகபட்ச வயசு பாருங்கள் 65 கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கான லேப் டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க. இது மாத சம்பளம் உங்களுக்கு 17,000 ரூபா கொடுத்துருவாங்க. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் 10th +2 அண்டு டிப்ளமோ, அதாவது நீங்கள் 10th +2 அப்புறம் டிப்ளமோ படிச்சிருந்தால் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி படிச்சிருக்கணும். உங்களுக்கு கான்ட்ராக்ட் பீரியட் எடுக்கிறாங்க. மேக்ஸிமம் 65 வயசு வரைக்கும் எடுத்துக்கலான் இருக்காங்க. இதுலேயும் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. NTEPயில் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள், அதாவது எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனில் நீங்கள் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. அதுமாரி ஹையர் இப்போ டிப்ளமோ தான் இந்த ஜாபுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன். அதை தாண்டி நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருந்தாலும் இதுக்கு அதிகபட்ச எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து RMNCH கவுன்சிலர்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சம்பளமாக உங்களுக்கு 18,000 ரூபா கொடுப்பாங்க. இதுக்கு நீங்கள் மாஸ்டர்ஸ் இல்லை பேச்சுலர் டிகிரி, அதாவது அண்டர் கிராஜுவேட் இல்லை போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சுங்க. சோசியல் ஒர்க்கு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சைக்காலஜி, சோசியாலஜி, ஹோம் சயின்ஸு இந்த டிபார்ட்மெண்ட் கீழே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள். அதேமாரி 1லேருந்து 2 வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹெல்த் செக்டார் ரிலவெண்ட் ஃபீல்டு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க.
லோக்கல் லாங்குவேஜ் நல்லா பேச தெரிஞ்சுக்கணும், அதேமாரி எழுதவும் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து டீம் ஒர்க் வந்து நல்லா வரணும், அதுமாரி எம்எஸ் ஆஃபீஸும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிருக்காங்க. இதுதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் கான்ட்ராக்ட் பீரியட் தான். வயசு மட்டும் 35 வயசு வந்து அதிகபட்சமாக கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே கொடுத்துருக்காங்க குறிப்பில் விண்ணப்பங்கள் நேரிலோ விரைவு தபால் மூலமாகவோ வரையப்படும். அதாவது நீங்கள் டேரெக்டாக போய் கொடுத்தாலும் சரி, இல்லை போஸ்ட்டில் அனுப்பினாலும் ஓகேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எண்ணிக்கை வந்து அதாவது இந்த போஸ்ட்டு கொடுத்துருக்காங்களா, இப்போ ஒரு போஸ்ட்டுக்கு 2, 3ன்னு கொடுத்துருக்காங்க. அது இந்த எண்ணிக்கை மாறலான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, கரூர் மாவட்டம். இங்கே தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதேமாரி நிபந்தனைகள்னு கொடுத்துருக்காங்க. இது டெம்பரரி ஜாப் தான். இதில் வந்து எப்போவும் நாங்கள் பர்மனெண்ட் பண்ண மாட்டோம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டர்டேக்கிங் ஃபார்மே நீங்கள் கொடுக்க வேண்டும், அதாவது நீங்கள் சுய விருப்பத்துடன் சேர்றீங்க ஃபார்மும் கொடுக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிச்சுட்டு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. யார் யாரெல்லாம் லோக்கல் கவர்மெண்ட் கீழே வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ இந்த ஜாப்புக்கு ஈஸியாக அப்ளை பண்ணலாம், ஈஸியாகவும் கிடைக்கும். ஸோ வேலை தேடுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம டெய்லி வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. டாட்டா, ஆல் தி பெஸ்ட்.